எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நலமாக சுகமாக இருப்பீங்களான்னு நம்புகிறோம். அதுதான் எங்களோட வேண்டுதலும் கூட. ஸோ ஒரே ஒருக்கா ஒரு ஆடியோ ஒருக்கா பார்த்துட்டு வரேன். ஓகே, வேலை செய்யுது. ஸோ இப்போ தொடர்ந்து மக்களோட ஆன்லைனில் காய்ச்சொண்டு வரோம். முதலாவது எங்களுடைய அரசியல் வருகையை பற்றி சொல்லியிருக்கிறோம், ஏன் வர்றோம்ன்றதை சொல்லியிருக்கிறோம். ஸோ ரெண்டாவது பெண்களும் அரசியலில் ஆர்வம் காட்டணும். பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்ச நாடுகள் தான், பெண்கள் வளர்ச்சியடைந்த அரசியலில் இறங்கின நாடுகள் தான் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் பெண்கள் அரசியலுக்கு வர வேணும் என்ற கருத்தை முன்வைத்து இதுக்கு முந்தின வீடியோ ஒன்றை போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி முக்கியமாக நிறைய பேர் என்ன செய்வீங்கள்னு கேட்கணும். முதல்ல உள்ளூராட்சியை பார்ப்போம். இப்போ சங்கான பிரதேச சபை, சங்கானையில் இருக்கிறவங்களோட ஏரியாவில் உள்ளூராட்சி தேர்தல் இருக்குது தானே. ஸோ அதில் இருந்தாலே இப்போ முதல் பழைய இருந்தாக்கள் நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்திருக்கணும். அவைகளுக்கு நன்றி சொல்லணும். முதல்ல ஆஸ்பத்திரி டெவலப்மெண்ட்ஸ் அப்படி இப்படி நிறைய வேலைகள் பணிகள் நடந்திருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய வேலை திட்டங்களை நாங்களும் செய்ய வேணும். ரோட்டு கொஞ்சம் போட வேணும். சில ஆலயங்களுக்கு உதவி, சில பொது இடங்களுக்கு, விளையாட்டு மைதானங்களை, விளையாட்டுக்காரருக்கு ஊக்குவிக்கணும், ஆலயங்களை ஊக்குவிக்கணும், சனசமூக நிலையங்களை ஊக்குவிக்கணும். இப்படி பல பணிகள் இருக்குது. மற்ற மக்களின் குறைகள் தீர்க்கிறது என்னென்னு கேட்ட மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை கேட்டு அதை ஆராய்ந்து முதல் உள்ளூராட்சி சபையில் தீர்க்கணுமென்று நாங்கள் விரும்புகிறோம். முதலாவது ஸோ குறிப்பாக சங்கானையில் உங்களோட சங்கான மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த இதில் போகணும். 5ஆம் படித்து தான் 10ஆம் படிக்கணும். அதனுடைய முதல் உள்ளாட்சியை பார்த்துட்டு பிறகு மாநசபை சொல்லி யோசிப்போம். மாநசபை செய்கிறது தான் நான் இருந்தாலும் முதல்ல இதை முடிப்போம்னு யோசிக்கிறேன். இப்போ என்ன செய்வீங்களாண்டேக்க உள்ளூராட்சியில் நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது. சில இடங்களுக்கு லைட்டுகள் கேட்டிருக்கணும், போட வேண்டியிருக்கு. சில பொது இடங்கள், குறிப்பாக ஆஸ்பத்திரிகள் வேணுமென்று சொன்னால் நாங்கள், அதாவது பழைய நானான் ஆஸ்பத்திரி ஒன்று இருந்த இடம் ஒன்று இருக்குது, கோயில் காணி. ஸோ அதில் கூட நாங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு செமி கவர்மெண்ட் மாதிரி, கவர்மெண்ட்டும் பப்ளிக் ப்ரைவேட்டையும் இணைச்சி ஒரு நல்ல ஒரு சேவை ஒன்றை செய்யலாம்ன்ற விருப்பம். அதாவது மகப்பேறு எல்லாம் இங்கே நடந்திருக்குது முந்தின நானா ஹாஸ்பிட்டலில். ஸோ அதை கூடி நாங்கள் சங்கானில் திருப்பி கொண்டு வரலாம். எங்களோட மகப்பேறு நிபுணர் சரவானந்தா என்னுடைய ஒரு பேட்ச்மேட் தான். அவர் கேட்டால் உதவி செய்வார். அதுக்காண்டி ஃப்ரீயாக இல்லை, நாங்கள் அவருக்கு வேறு வழிகளால் அவருக்குரிய பேமெண்ட்டுகளை செய்யலாம். ஆனால் மக்கள்கிட்ட பெருசாக ஒரு கோஸ்டோடையே தண்டுவா போல் முடிஞ்ச ஆலய பணங்களும் சேர்ந்தோன்னா ஃப்ரீயாக கூட செய்யலாம். அது இறைவன் விட்ட வழி. ஸோ சங்கானையில் ஒரு அந்த QR ஸ்கேன் பண்ணி கோட் கொடுக்கணும் ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கு. இந்த கொப்பியல் புத்தகங்களை கொண்டு தெரியாமல் பெல்லாம் அப்டேட் ஆகிடுது தானே. அது தெரியாதாக்களுக்கு வேறு மெதட்டப்பாக வைக்கலாம் புக்ஸை. ஸோ அப்போ கொண்டு QR கோட்டை ஸ்கேன் பண்ணினோட பேஷண்ட்டின் ஃபுல் டீட்டெயில்ஸ், அவர்கிட்ட பிளட் கவுண்ட் ஃபுல்லாக எடுத்துருக்கிறார், யூரின் டெஸ்ட்டுகள் அப்படி இப்படி அவர்கிட்ட ஃபுல்லாக கிட்னி டெஸ்ட்டுகள், மற்றது கார்டியோலஜி, அதெல்லாம் டீட்டெயில்ஸும் அதில் இருக்கிற மாதிரி ஒரு QR கோட் ஒன்று போட்டோன்னே அங்கே எந்த டாக்டர் பார்த்தாலும் QR கோட்டை கொடுத்தோன்னே அங்கே அப்படியே ஸ்க்ரீனில் விழும். அப்போ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டே நாங்கள் கூப்பிட்டு பார்க்குறது ஒரு பக்கம். இன்னொன்று பக்கம் வேணுமென்று சொன்னால் சித்த ஆயுர்வேதம் இணைந்த ஒரு வைத்தியம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைத்தியம் பெரும்பாலான சித்த ஆயுர்வேதம் கூடி மாடர்ன் இதை பார்த்து செய்யணும். இப்போ அவைகளெல்லாம் இதை குத்தி பார்த்து ப்ளட் சுகர் பார்த்துட்டு செய்யணும். அப்போ அதாவது மாடர்னோட இணைஞ்சு செயற்படணும். இப்போ ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டை வச்சு வைத்தியங்கள் செய்யணும். ஸோ அப்படி கூட செய்யலாம், இல்லை தனித்து செய்யலாம் செய்யலாம். அடுத்து இன்னொன்று இருக்குது, முத்திரை விஞ்ஞானம். முத்திரைகளால் நிறைய யோகாசனங்களால் நிறைய நோய்கள் குணப்படுது. அப்போ ஹாஸ்பிட்டல் 3 பிரிவாக இருக்கும். பண்டைய விஞ்ஞானம் தான் முத்திரையும் யோகாசனம், அது ஒரு பக்கம். இங்கால அதாவது
what do you call that, சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இணைஞ்ச சேவை. அடுத்தது வந்து அதாவது மாடர்ன் சயின்ஸ், அதாவது இப்போதைய ஆங்கில வைத்தியம். அப்போ இப்படி ஒரு ஆஸ்பத்திரியை அப்பயோ ஆசைப்பட்டது, அதை நாங்கள் செயற்படுத்துவோம். மக்கள் ஆதரவு இருக்க வேணும். ஸோ இந்த ஆலய பணங்கள் நிறைய சரியான முறையில் பயன்படுத்தப்படலை. அப்போ சரியான முறையில் பயன்படுத்துகிற ஒரு நிலைமை வந்தேன்டா இலவசமாக மக்களுக்கு செயலாட்டலாம். ஸோ அது இனி அந்த கடவுளுடைய அருள் அதான் மெயின். அதாவது அதே நேரம் கல்விக்கு உதவி செய்யணும். இப்போ பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குது. வறுமைக்கோட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு புத்தகங்கள், கொப்பியல், பென்சில்கள் கொடுக்க வேணும். அதே நேரம் வறுமைக்கோட்டுக்குள்ளே உள்ள குடும்பங்கள் நிறைய இருக்குது. இங்கே எங்களோட ஜிஎஸ் டிவிஷனுக்கு J189, J179 வறுமைக்கோட்டுக்குள்ளேன்னா அது நிறைய காரணங்களால், சுனாமியால் இங்கே சுனாமி இல்லை, பொதுவாக நான் சொல்கிறேன், வேறு பல பாதிப்புகளுக்களால் வறுமைக்கோட்டுக்குள்ளே இருக்கிறேன். அவர்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைக்குரிய பெண்கள் என்று சொன்னால் தையல் மிஷின் கொடுத்தா தைப்பினோண்டா தையல் மிஷின், பசுமாடு வளர்ப்பினோண்டா அது, கோழி என்று சொன்னால் கோழி பண்ணை, ஆண்கள்னு சொன்னால் ஆட்டோ ஓட்டினோண்டா ஆட்டோ ஓட்டி கொடுக்குறது, நிலங்கள் எடுத்து குத்தகை கொடுக்குறது, இப்படியான வேலை திட்டங்களை நாங்கள் செய்யலாம். மற்றது விவசாயத்தை ஊக்குவிப்போம். அதாவது ஆல்ரெடி நாங்கள் செஞ்சதான் இங்கே இலவச விதைகள் கொடுத்தது, இந்த சிறுபோக பயிற்சிகளில் இருக்கிற தானியங்களை கொடுக்கலாம். அது வேறு யாக்கள் வந்து எங்களோட இணைஞ்சு தந்ததால் நாங்கள் அப்போ அதை செய்யக்கூடியாக இருந்து அவர்களுக்கு நன்றி. பசுமை வேளாண்மைத்துக்கு அப்போ எனக்கு தெரியாது, இருந்தாலும் மக்களுக்கு சேவை வேண்டியபடியாக அதை செய்தோம். நாங்களே அதில் சிறுபோக தானியங்கள், குரக்கன், தினை, சாமை, மற்றது நெல்லும் கூட ஆக்களுக்கு விதைக்கிறதுக்கு விதை நெல்கள் கொடுக்கலாம். மற்ற சின்ன சின்ன வீடுகளில் இப்போ பார்த்திங்கன்னா இடம் இருந்தால் வடிவாக வண்டி கத்திரியை வைக்கலாம். இடம் இல்லாத ஆக்கள் இப்படி பேக்களுக்குள்ள இயற்கை பசலையை போட்டு வச்சிருக்கணும். இங்கே சுழிரத்தில் ஏபிசியிலேயும் அதை குடிக்கணும் நினைக்கிறேன். எங்களை வீட்டை கூட நிற்கிது, வடிவாக காய்க்குது, தக்காளி கத்திரி காய்க்குது, கருமுலாயம் காய்க்குது. அப்படி எல்லா பயிர்களும். மற்றது இங்கே அதாவது தெல்லிப்பளைக்கு போகிறது, தொட்டிலடியிலேருந்து இப்படியே போய் தெல்லிப்பளைக்கு போகிற ரோட் ஒன்று இருக்குது. அந்த ரோட்லேயும் க்ரீன் பிளான்டேஷன் ஒன்று இருக்குது. அங்கேயும் போய் மரங்கள் எடுக்கலாம், அதெல்லாம் பண்ணி வந்து மக்களை கொடுக்கலாம். இல்லை நாங்களே எங்களுக்கு ஒரு பெரிய ஏரியா இருக்குது தானே, பேக்ஸில் போட்டு ஒரு விதைச்சி வளர்த்து போட்டு மக்களை கொடுத்தா வீடுகளில் வச்சு பராமரிப்பினோம். வீட்டில் இப்போ இடம் இல்லாத ஆக்கள் கூடி 3 கத்தரி, 3 வண்டி, 3 தக்காளி, 3 கரிமிளகாய் கூட போதும். மற்றது வெங்காயங்கள் அதை வீட்டிலே செய்யலாம், எல்லாத்துலேயும் பிரச்சனை இல்லை. அப்போ இப்படியான விவசாயங்களை நாங்கள் ஊக்குவிப்போம். அதே நேரம் மகளிர் சுயதொழில்களுக்கு ஊக்குவிப்போம். இப்போ இங்கே ஆல்ரெடி வந்து இந்த முந்தி ஐ திங்க் சங்கானடி ஜிஎஸ் டிவிஷனுக்கு கீழே இந்த பனை ஓலையிலேருந்து வர்ற பனை பொருட்களில் இருந்து பெட்டி, ஓலைகள், இதுகள் எல்லாம் பெண்கள் செஞ்சுருக்கிறேன். அதை தொடங்கிட்டு விட்டுட்டுருக்கேன் போராடாக. அதை திருப்பி கொண்டு வரலாம். அடுத்து கிளாஸ் ஃபேக்ட்ரி இருந்தது, நெசவு எல்லாம் இருந்தது, திருப்பி கொண்டு வரலாம் அதுகளை. இப்போ முதல் சங்கானியை டெவலப் பண்ணுவோம். நாங்கள் பிறந்த இடத்த முதல்ல எங்களுடைய அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து தான் பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு கொடுக்கணும். அதுக்காண்டி கிடந்தாண்டா 2 அம்மாவுக்கு கொடுக்கலாம். பட்டு ஆரம்பிக்க முதல்ல எங்களுடைய அம்மா வந்து அதாவது நாங்கள் பிறந்த மண் சங்கானைக்கு செய்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அங்கால பார்க்கலாம், அடுத்த லெவலுக்கு எல்லா இடம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல ஒரு ஏரியா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகணும்னு யோசிக்கிறோம். இப்போதைய இந்த உள்ளூராட்சியில் மக்களின் ஆதரவு வேணும். அந்த ஏரியா நான் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்து ஆக்கள் பேர்களை தரலாம். நீங்கள் சங்கானை மட்டுமில்லை, அந்த பிரதேச பைக்கில் ஒரே செகண்ட் பார்த்து சொல்கிறேன். சங்கானை சங்கான பிரதேச செயலர் பிரிவு அல்லது வலிகா மேற்கு பிரதேச செயலர் பிரிவு, சங்கானை மேற்கு, சங்கானை மத்திய என்பதாகும். இங்குள்ள முக்கிய ஊர்கள் அராலி, சங்கானை, சுழிவிரம், மூளாய், பன்னாகம், பனிப்புலம், பொன்னால, சங்கரத்தை, சித்தங்கனி, தொல்புரம், பட்டுக்கோட்டை. ஸோ இதே ஒரு பெரிய இடம் இது. அப்போ இந்த இடத்த டெவலப் பண்ணாலே அதே ஒரு பெரிய பாக்கியம் தான், அதே ஒரு புண்ணியம் தான். இந்த இடங்களில் இருக்கிற வாழ்வாரத்துக்கு பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு வளத்தையும் செஞ்சாலே விவசாயத்தை டெவலப் பண்ணி பெண்களின் வளர்ச்சி முன்னேற்றது, அதாவது சுய தொழில்களை ஊக்குவிக்கிறது. மற்றது கல்வி வளர்ச்சி, மருத்துவம் வளத்தை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுவோம். விவசாயம், கல்வி, மருத்துவம், இது 3 முக்கியமானதாக இருக்குது. மற்றது உணவு விஷயங்களில் வந்து ஆல்ரெடி பிஹெச்ஐ மாதிரி இங்கே நல்லா சேவை செய்யணும். அப்போ உணவு கட்டுப்பாடு இது வந்து வடிவாக நடக்குது, அது பிரச்சனை இல்லை. வேறு சில ஆலயங்கள் புனரமைக்க வேண்டியிருந்தால் புனரமைக்கலாம். அதே மாதிரி தேவாலயங்கள் புனரமைக்கலாம். இங்கே வந்து ஆலயங்களும் தேவாலயங்கள் சேச்சிந்தார் இருக்கு, அவைகளுக்கு சப்போர்ட் பண்ணணும். வேறு என்ன அவ்வளோ இப்போதைக்கு இதெல்லாம் போதும். இதை செஞ்சு முடித்தாலே பெரிய விஷயம். ஆல்ரெடி அந்த மயானங்கள் எல்லாம் செய்துட்டு பழைய ஆக்கள். அப்போ பழைய ஆக்களுக்கு நன்றி, இங்கே இருந்த பழைய பிரதேச உறுப்பினர் எல்லாருக்கும் நன்றி. அவர்கள் ஒரு குறுகிய காலம் நிறைய செய்ய முடியாமல் இருந்திருக்கு, ஆனால் நிறைய செஞ்சிருக்கணும்.
இன்னும் அதில் விடுபட்டதுகளை நாங்கள் செய்வோம். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இதுதான் இப்போதைக்கு இந்த இந்த உள்ளூராட்சி பற்றினது. அடுத்தது இப்போ மெயினாக ஊடகங்களோட உதவி தேவை. ஊடகங்களோட உதவி இன்றைக்கில் டிக்டாக் விஐபிஸ் இருப்பினும் ஃபேஸ்புக் பேஜஸ் வச்சுருக்காங்க இருப்பினும் ஃபேஸ்புக் குரூப்ஸ் வச்சுருக்காங்க இருப்பினும் யூடியூப் சேனல்லாம் இருக்கும். ஸோ சங்கான ஏரியாவில் யாராவது செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா எங்களோட கிடங்களை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆதரவு தரணும். இளைஞர் சம்மேளனம்லாம் சில விஷயங்கள் ப்ரோக்ராம்கள் செய்து எங்களை கூப்பிட்டு அப்போ நாங்கள் போய் அவரோட பணியாற்றினாங்களோ அப்போ ஊடகங்களும் வந்தது. அவர்களோட வரலாம். சங்கானையில் நினைக்கிறேன் கஜியன் ஒரு இளந்துடிப்புள்ள ஊடகவியலாளர் இருக்குது. அப்படி நிறைய பேர் இருப்பேன் தெரிஞ்சதப்பா. எப்படின்னு சொன்னால் அந்த போதைப் பொருட்கள் பயங்கரமாக இருக்க அதுக்கு ஒரு எதிர்ப்பாக ஒரு சின்ன கடும் ரோட்டில் இறங்கினதில் அதுக்காக வீட்டுக்கு இருந்த போராட்டம் இல்லை கணக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்றபடி ஒரு எதிர்ப்பை தெரிவித்து சுலோகங்களை பாவித்து அவை செய்தவை அந்த இளைஞர் அமைப்பு. அவர்களுக்கு நன்றி. அப்போ அவைகளோட இணைந்து அந்த சின்ன ஒரு பணி ஒன்று செய்ய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ தான் இந்த ஊடகவியலாளரை தெரியும். அப்போ அந்த இளைஞர் அமைப்புகளை நாங்கள் அன்போடு கூப்பிட்றோம். அவர்கள் நாங்கள் விளையாட்டுக் கழகங்கள் இப்போ குறிப்பாக இங்கே நிறைய கோயில்கள் இருக்குது. சாவடி அம்மன் கோயில், சிலம்புலியூர் வைரவர் கோயில், பிள்ளையார் கோயில், இங்கால அந்த என்ன சொல்கிறது சந்தைக்கு போகிற பாதையிலையோ இப்போ கிட்டலையோ கும்பாசம் செய்த கோயில், சிதம்பரம் ஐயா பொண்ணுக்குட்டி அண்ணையாக்கள் இந்த வீடில் கிட்ட முன்னுக்கு இருக்கிற கோயில். ஸோ இந்த கோயில்கள் ஆல்ரெடி அது கும்பாசம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வேறு ஏதாவது கோயில்கள் அந்த இல்லாட்டியும் அதை செய்வோம். அதே அவர்கள் இந்த உதவியலையும் பெற்று நாங்கள் இந்த விஷயங்களை கொண்டு போவோம். ஸோ இதுகளுக்கு ஊடகங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நான் சொல்லாத ஆக்களும் ஊடகங்கள் இருந்த சங்காயில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு கண்ட மக்களுக்கு தானே, எனக்கு இல்லை தானே, நாங்கள் ஒரு கருவி. அப்போ மக்கள் பணிக்கு சிறக்கிறதுக்கு உங்களோட உதவிகள் நிச்சயமாக இருக்க வேணும். வேறு என்ன சொல்கிறேன், ஒரு கிரேஸ்ஃபுல்லான டே, பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஒன்எஸ் ஃபேமிலி மெம்பர்ஸு தெரியும். ஸோ அவர்களுக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள் நான் தெரிவித்து கொள்கிறேன் எல்லாருக்கும். வேறு ஊடகவியலாளர்கள உதவி கட்டாயம் தேவை. அதுவும் யூடியூப், ஃபேஸ்புக் பேஜஸாக இருக்கலாம், குரூப்ஸாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க சமூக மேம்பாட்டுக்கு. நீங்கள் இது ஒரு சேவையாக எடுத்து செய்தால் நல்லது. பிறகு கொண்டா காலப்போக்கில் நாங்கள் நல்ல நிலைகளுக்கு வளரைக்க வேணும்னு சொன்னால் அவர்கள் நியாயமான முறையில் சமூக விழிப்புணர்வு, சமூக அக்கறையோட பொறுப்போடு நடக்கிற ஊடகங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். மற்றது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண முடியான்னு சொல்லி இதை பார்த்து கொண்டு வந்தவங்களுக்கு நன்றி சொல்லி சங்கானத்தை நாங்கள் குடிநல டெவலப் பண்ணுவோம். சங்கானில் நலன் விரும்பிகள், முற்போக்குவாதிகள், இளைஞர்கள், யுவதிகள், ஆசிரியர்கள் மற்றும் இங்கே இருக்கிற மக்கள் அனைவரும், ஆன்மீகத்தில் உள்ளாக்கள், ஆலயங்களோடு இருக்கிறார்கள், பொதுவாக எல்லாரையும் இந்த உதவியும் தேவை. நான் எல்லாரையும் தேடி வருவேன் ஒவ்வொருத்தராக. நீங்களும் என்ன தேடி வரலாம். இல்லை நடுவில் ரோட்டில் கூட சந்தித்து கதைக்கலாம், பிரச்சனை நல்ல காரியம் தானே. அப்போ இது என்னோடையால் எல்லாட்ட உதவியும் தேவை. நாங்கள் இணைந்து செயலாற்றுவோம். சங்கான மக்களோடு இணைந்து செயலாற்றுற சந்தோஷம். வேறு என்ன, எங்களோட இங்கே பிறந்து வளர்ந்த காலங்களில் கூடின காலம் சங்கானையில் தான். பிறகு ஜப்னா யூனிவர்சிட்டியில் படிக்க மட்டும் 2 இடத்துல இருந்த ஒன்று பெருமாள் கோயிலடி, யாழ்ப்பாணத்தில் பெருமாள் கோயிலுக்கிட்ட. அப்புறம் இங்கால பிறகு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் பெருமாள் கோயிலோட, பிறகு செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் படிக்கல நல்லூர் முருகன் ஆலயத்துக்கு நேராக முன்னால் இப்போ அந்த ஐஸ்கிரீம் கடைகள் இருக்கிற இடங்களில், அதாவது இப்போ இந்த கோயில் ஓனர் நேருக்கு முன்னால் மாதவாஜோரன் நாங்களாம் அப்போ இந்த காலம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் அளவட்டி நாராயணர் ஆலயங்கள். ஸோ அதுக்கு பிறகு நான் கொழும்பு போயிட்டேன். கொழும்பு போயிட்டு பிறகு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் கொஞ்சம் காலம் பேசுகிறேன். கிட்டத்தட்ட கொழும்பில் ஒரு 5 வருஷம். அதுக்கு பிறகு கேட்வே இன்டர்நேஷ்னல் காலேஜில் படிப்பிக்கவும் அதை மாஸ்டர் செய்ய பிரதனியாக போன முடியலாம். அங்கே ஒரு 5 வருஷம். எப்படி நம்ம லைஃப்பில் நிறைய பிறகு ஆன்மீக சில ப்ரோக்ராம்களுக்காக இந்தியா போனோட ஓவஸ்ட்ரியா போச்சு. ஒரு நாள் பிந்தினது. நான் இங்கே சங்கானில் பஸ் யாழ்ப்பாணத்தில் இறங்குற பிளானில் 8ஆம் தேதி விசா முடிஞ்சேன். நான் 9ஆம் தேதி போட்டேன். நான் ஓவஸ்ட்ரே போயிலாண்டு விட்டுட்டான். அப்புறம் திருப்பி எவ்வளவோ அப்ளை பண்ணது விடவே இல்லை. அதாவது இங்கே இருக்கிறாங்க போகிறாங்களா இல்லை போகிறாங்கல்லேட்டுவாங்க. சரிடாப்பா விடுறாப்பா நான் போகிறோன்னு விட மாட்டேன்னு வச்சுருந்தாங்க 2 வருஷத்துக்கு மேலே. அப்போ அங்கேயே அடிக்ட் ஆகிட்டு ஒன்றும் செய்ய முடியாது, வர முடியாத சூழலில் அங்கே போய் மாட்டுப்பட்டா போச்சாச்சு. ஓவர்ஸ்டே ஃப்ளைட்டில் தான் போனேன் நான். பட் இருந்தாலும் ஓவர்ஸ்டே ஒரு நாள் பிந்தினதில்
பிறகு கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு பிறகு யூஎன்ஹெச்ஆர் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கொரோனா இஷ்யூஸ் எல்லாம் கூடி எல்லாம் இறைவன் செயல் அந்த ஒரு பெரிய அற்புதத்தால் நான் திருப்பி நாட்டுக்கு வந்திருக்கிறேன். வந்த பிறகு கூடுதலாக சங்கானதான். பிறகு இடையில் மட்டும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கொழும்பில் இருந்தேன். ஒரு கொஞ்ச காலம் ட்ரிங்கோவில் இருந்தது. ஸோ கூடின அளவுக்கு இலங்கையோட பல பாகங்கள்லையும் வந்து விசிட் பண்ணியிருக்கிறோம். கூடுதலாக சங்கானி. அப்போ எங்களோட பிறந்த இடம், தாய்மண், அயல் மக்கள் எல்லோரும் தெரிஞ்சவர்கள், எங்களோட அன்பாப்பிளங்கிறவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் நல்லது செய்யக்கூடும். எல்லோரையும் தெரியும், யாரையும் தெரியாண்டில்லை சங்கானையில். அப்போ எல்லோரும் இணைஞ்சு பயணிக்கலாம். வைத்தியர்கள் இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கிறோம். இங்கே சங்கானிலே பெரிய பெரிய என்னென்னு சொல்கிறது, படித்த கல்விமான்கள் இருக்கிறோம், சமூக செயற்பாடுகள் இருக்கிறோம், விளையாட்டு வீரர்கள் இருக்கிறோம், மருத்துவத்துறையில் இருக்கிறோம், வியாபாரிகள் இருக்கணும். அப்படி எல்லாமே நிறைஞ்சது சங்கான ஒரு பிரதேச சபை மாதிரி இருந்தாலும் ஒரு காலத்தில் நகர சபையாக வரும். ஏன்னா இங்கே எல்லா பேங்கும் இங்கே இருக்குது. சுண்ணாத்தை விட அநேகமாக கிட்டத்தட்ட சுண்ணாகம் மாதிரி இல்லை, சுண்ணாத்தை விட நிறைய விஷயங்கள் இருக்குது. சந்தை அப்படி சங்கானம் வந்து நல்ல டெவலப்பாக இருக்குது. இப்போ உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது பார்க்க. வந்த புதுசில் ஏங்கி போனேன் நான் பார்த்தோன்னே, கட்டுறங்களையும் பில்டிங்களையும். இப்போ 4-5 வருஷத்துக்கு திருப்பி வந்த இடத்த. ஸோ அம்மாச்சி இருக்குது, மக்களுக்கு உணவாட்ட நிறைய கடைகள் இருக்குது, சைவ கடைகள் இருக்குது, மதியம் சாப்பிட்றவர்களுக்கும் கடைகள் இருக்குது. எந்த பஞ்சம் இல்லை. சங்கான ஒரு நல்ல புண்ணிய பூமி, வயல்கள் நிறைய இருக்குது. ஸோ இயற்கையான இடம். ஸோ அருமையாக நம்ம இடத்துக்கு இருந்து கொண்டு இதை விட என்ன கொடுப்பின வேணும், நம்ம இடத்துல இருந்து கொண்டு நாம் மக்களுக்கு சேவையாற்றி கொண்டு நாங்களும் இறை வழிபாட்டு ஆன்மீக பயணங்களையும் செய்து கொண்டு அரசியல் பணியையும் செய்வோம். அரசியல்ன்றதும் ஒரு சேவை தான் மக்களுக்கு. அது இப்போ வியாபாரமாக போச்சு. அந்த சேவையும் செய்து எங்களோட வளமையான ஆன்மீக சேவையும் செய்வோம் என்று சொல்லி உங்களோட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வோம் அனைவரும். அனைத்து வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.